வெல்கம் டு இந்த கையில் ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஓப்பன் சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் கேபிள், புதவடை கம்பி அப்படின்னு சொல்கிற தமிழில். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க, சரிங்களா? அண்டர் கிரவுண்ட் கேபிள், சரியா? அண்டர் கிரவுண்ட் கேபிள், பூமிக்கு அடியில் அந்த கேபிள் ஆனது கொண்டு செல்லப்படும். ஸோ அது மாதிரி சேஃப்டியாக கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த கேபிள், அதுக்கு பேர் அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்டா என்ன? பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறோம்ல. கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் அண்டர் கிரவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? சில பில்டிங் கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, தரைத்தளத்துக்கு மேலே, தரைக்கு மேலே கட்டுறது, கீழே இருக்கிறது தரையோடு தொட்டு இருக்கிறது தரையலாம் கிரவுண்ட் ஃப்ளோரு. அதுக்கு கீழே கட்டுவாங்க. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய தரையை விட அதையே குழி பறித்து அண்டர் கிரவுண்டுன்னு ஒரு ஃப்ளோர் இருக்கும், அண்டர் கிரவுண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது பூமிக்கடியில் செல்லக்கூடிய அனைத்தையும் அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லுவோம், சரியா? ஸோ இந்த கேபிள் ஆனது எப்படி கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பூமிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு குழியை பறித்து அந்த குழிக்குள்ள ப்ராப்பராக கொண்டு செல்லப்படுகிறது, சரிங்களா? ப்ராப்பராக கொண்டு செல்லப்படும் போது நம்ம இஷ்டம் போல கொண்டு போக முடியாது அந்த கேபிளை, சரிங்களா? அப்போது அதில் இந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. எப்படின்னா, அதில் அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளை பூமிக்கு இடையில் கொண்டு போய் செல்லப்படும் பொழுது ரெண்டு சைடும் குழி பறித்து, அது பூமிக்கு இடையில் குழி பறித்து ரெண்டு சைடும் செங்கல் அடுக்கி, கீழே செங்கல், ரெண்டு சைடு செங்கல், கேபிள் அது வழியே கொண்டு போயிட்டு மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது, சரியா? ஆக அந்த செங்கலுக்கு இடையில, இப்போ செங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமிக்கு இடையில இப்படி குழி பறிக்கிறது, குழி பறித்து இதுக்கு மேலே உள்ள மண்ணை பூரா எடுத்துட்டு இந்த இடத்துல செங்கல் வைக்க வேண்டியது. இந்த இடத்துல ஒரு செங்கல், இந்த இடத்துல ஒரு செங்கல், இதுக்கு மேலே ஒரு செங்கல், இதுக்கு நடுவில் கேபிளானது கொண்டு செல்லப்படும், சரியா? இதுதான் நார்மலாக சாதாரணமாக சாலை ஓரங்களில் கொண்டு செல்லப்படக்கூடிய கேபிள் இப்படி தான் கொண்டு செல்லப்படுது. இதை இந்த செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்காரங்க ப்ராப்பராக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது முறைப்படி செய்யணும், அதான் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாங்க, அந்த வழியாக கேபிள் போகுதுங்கிறது மேலே ஒரு இண்டிகேஷன் வச்சிருவாங்க, யூஜி கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஏன்னாக்கா அந்த சாலை ஓரங்களில் வரும்பொழுது வாகனங்கள் மழைக்காலங்களையோ மற்ற நேரங்களையோ அந்த பள்ளத்தில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கும் பொழுது அந்த கேபிள் ஆனது எந்த விதத்தில் டேமேஜ் ஆக கூடாது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அந்த இண்டிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வழியே கேபிள் போகுது, வண்டியை ஓரத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ஒரு செங்கல் வைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த பூமிக்கு மேலே வைக்கக்கூடிய செங்கல் எதுக்கு அப்படின்னா, தண்ணியை அதாவது உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக. நேரடியாக இந்த பூமியை குழி பறித்து போட்டாங்க அப்படின்னா மழை பெய்யும்போது தண்ணி ஊறும். தொடர்ச்சியாக தண்ணியிலே இருக்கும் பொழுது அந்த கேபிளானது எவ்வளோதான் கேபிள் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்டிவாக இன்சுலேட் பண்ணியிருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக தண்ணியில் இருக்கும்போது என்னாகும்? பாதிக்கப்படும். ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த கீழே குழியை பறித்து கீழே ஒரு செங்கல், சைடில் ஒரு செங்கல், மேலே ஒரு செங்கல், அதாவது அந்த செங்கல் அடிக்கு நடுவில் தான் அந்த கேபிள் போகுது அப்படிங்கிற மாதிரி அதை ப்ராப்பராக அமைக்க வேண்டும், சரிங்களா? அது மாதிரி கொண்டு செல்லப்படும் போது மழை பெஞ்சு பூமிக்கு இடையில் தண்ணி இறங்கினாலும் அந்த தண்ணி அந்த இடத்துல தேங்காத அளவுக்கு, தண்ணி தேங்கினாலும் பாதிக்கப்படாத அளவுக்கு செங்கல் என்ன பண்ணிடும்? தண்ணியை உறிஞ்சிடும், தண்ணியை உள்ளே அலோவ் பண்ணாது. அது மாதிரி செல்லக்கூடிய ஒரு முறை. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது தொட்டி வடிவத்தில் இருக்கும். இது மாதிரி இந்த வடிவத்தில் கொண்டு போகிறது எப்படின்னா, அதாவது மெயின் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு இருக்கும். இது ரோடு சைடு, சாலை ஓரங்களில் கொண்டு செல்லக்கூடிய மெத்தடு கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு இருக்கும். அந்த கண்ட்ரோல் ரூம் தான் டோட்டலாக இந்த அங்கே பெரிய ஹெச்டி லைன் அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வைக்கணும். எல்டி லைனாக தேவையில்லை.
பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த கம்பத்தி மூலியம் சப்ளை எடுத்துக்கலாம். லோ டென்ஷன் லைன் அப்படின்னா ஹச்டி லைன் அப்படின்னாக்க டோட்டலாக உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வயரிங் பூரா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க வேண்டும். சரியா? ரைட். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய இன்புட் சப்ளை அதை கேபிள் மூலியம் ப்ராப்பராக அண்டர் கொண்டு வழியாக கொண்டு வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்புட் சப்ளை வந்துருச்சு. மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது எம்டிபி டிபி மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், அதுலேருந்து சப்டிபிக்கு எஸ்டிபிக்கு சப்ளை கொடுக்கப்படும். அதுலேருந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள்லேருந்து மெயின் டிபியில் 2 ஒயர் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுலேருந்து பிரித்து தனித்தனியாக சப்ளை பிரித்து சப் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுகளுக்கு கொடுக்கப்படும். சரியா? அது மாதிரி அதில் இந்த கண்ட்ரோல் பிரேக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது இப்போ அந்த அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இபி சப்ளையில் மாற்றி விடுறது, அப்போ ஜென்ரேட்டர் போட்டால் மாற்றி விடுறது, இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கும். அதுலேருந்து எஸ்டிபி மூலியமாக அந்த கேபிளானது ஒவ்வொரு பகுதியும் போகும். ஒர்க் ஷாப்புக்கு போகுது, அது வந்து ஆஃபீஸ் சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிளை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளோட சைஸு வந்து குறையும். மெயின் லைன்லேருந்து வரும்பொழுது அதோட சைஸு 25 mm ஸ்கொயர் எம்எம்னாக்க அதுலேருந்து அப்படியே அதே ஸ்கொயர் எம்எம் போட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. பிரித்து சப்ளை வந்து தனியாக பிரித்து இப்போ ஒர்க் ஷாப் போகுதுன்னா ஒர்க் ஷாப்பில் நிறைய மிஷினரிஸ் ஒர்க் பண்ணும். மோட்டார்ஸ் மூலிமா அந்த மிஷினரிஸை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அங்கே கேபிள் ஆனது கொண்டு செல்லப்பட்டு அதிலிருந்து எஸ்டிபி மூலியமாக ஒவ்வொரு மெயினுக்கும் இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு மிஷின் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லும்பொழுது அது மெயின் சப்ளை, மெயின்னாக்க டிபிஐசிக்கு நேரடியாக சப்ளை கொடுக்கப்படும். டிபிஐசியிலேருந்து ஸ்டார்ட்ரு, சரியா? ஸ்டார்டர்லேருந்து மோட்டர்லேருந்து அந்த மிஷினுக்கு. ஸோ இப்படி தான் சப்ளை ஆனது கொடுக்கப்பட வேண்டும். சரியா? இங்கே வந்து இந்த மெயின் டிபிஐசி அப்படின்னு சொல்லும்போது ஃபீஸ் கேரியர்லாம் இருக்கும். அதாவது ஃபீஸ் போச்சு, ஓவர்லோட் ஆச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் போயிடும். சரியா? அதே மாதிரி லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கரு இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கரு. ஸோ இது போன்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் இதில் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ரொடக்டிவ் பேஸு. சரியா? அப்புறம் ஸ்டார்டருங்கிறது மோட்டாருடைய கெப்பாசிட்டி இந்த மாதிரி டிவெல் ஸ்டார்டர்னா ரொம்ப 5 HP அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரு, ரோட்டாவேஷன் ஸ்டார்டரு, ஸ்டார்டர் ஸ்டார்டர் தான் அதிகப்படியாக வந்து பயன்படுத்தப்படுது. ஏன்னா அதிகப்படியான ரேட்டிங் உடைய மோட்டார்களை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்டர் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதன் மூலிமா சப்ளை வந்து பிரித்து கொடுக்கப்படும் போது அந்த கேபிளோட சைஸ் வந்து குறையுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேபிளில் இருந்து ட்ரன்ச்சு கீழே குழி பறித்து காங்கிரீட் இதெல்லாம் போட்டு ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இருப்ப ப்ராப்பராக இருக்கணும்ல, ஈரப்பதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் கீழே வந்து காங்கிரீட் போட்டு இந்த வடிவத்தில் இருக்கும். அதாவது எப்படின்னா இது மேலே வந்து இந்த ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரென்ச்சிங்கிறது ஓரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியுடைய ஓரத்தில், தொழிற்சாலையுடைய ஓரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ட்ரென்ச் வெட்டி அதில் காங்கிரீட் போட்டு ப்ராப்பராக வந்து செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். என்ன அந்த கேபிள் அது வழியே கொண்டு செல்லப்பட்ட பிறகு மேலே என்ன பண்ண ஸ்லாப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸ்லாப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதில் வந்து இந்த கேபிளானது அதனுடைய ஸ்கொயர் எம்எம்க்கு தகுந்த மாதிரி கொண்டு செல்லப்பட்டு எஸ்டிபியில் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒவ்வொரு மெயின் சப்ளையாக கொடுக்கப்பட்டு மோட்டாரு அதுக்கு மூலியமாக மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஸோ அண்டர் கிரவுண்ட் கேபிள் இது மாதிரி கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது, இணைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை பற்றி மெயினாக நம்ம வந்து சொல்லணும். அண்டர் கிரவுண்ட் பூமிக்கடியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு கேபிள் என்றால் திக்னஸ் அதிகமாக ஒரு ஒயர் 320, 720 இது மாதிரி வரும்பொழுது இதில் சிங்கிள் பேஸ் 3 பேஸில் பயன்படுத்தக்கூடிய சில்க் ஒயர் அப்படின்னா எலக்ட்ரானிக் சைடு பயன்படுத்தக்கூடியவர். இதை விட அதிகப்படியான ரேட்டிங் போக என்ன ஆகும்? கரண்ட் ரேட்டிங் அதிகமாகும், வோல்டேஜ் ரேட்டிங் அதிகமாகும். அப்போ அதாவது கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிளோட திக்னஸ் ஆனது அதிகரிக்கும். எதுக்கு தகுந்தமானா கரண்ட் ரேட்டிங் தகுந்த மாதிரி அதிகரிக்கும். சரியா? இதை ஏன் வந்து அண்டர் கிரவுண்டில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம வந்து சொல்லணும். பூமிக்கு அடியில் கொண்டு போகும்போது பாதுகாப்பாக இருக்கும்.
சரியா? பூமிக்கு அடியில் கொண்டு போய் பாதுகாப்பாக இருக்கும். மற்ற யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ ஓவர் ஹெட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிளாக ஃபால்ட்டை கண்டுபிடிக்கலாங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அது வந்து மற்ற இதுக்கு நகரத்தினுடைய அழகை கெடுக்கும் அதுங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்ன இந்த மற்ற வண்டி வாகனங்கள் குறைவான உயரத்தில் வந்து அந்த இது ஒயர் OHD ஓவர் ஹெட் லைன் வந்து சேகு மீன்ஸ் தொங்கிட்டு போகிறது, அதை கவனிக்காம விட்டுட்டாங்க. ரொம்ப தொங்குது அப்படின்னு சொன்னாங்க. வாகனங்கள் போகும்பொழுது அது மேலே போகும்பொழுது பழுது கிடையாது, விபத்து ஏறதுக்கு வாய்ப்பு நிறைய. எலக்ட்ரிக் ஷாக் மூலியமாக என்ன ஆகும், ஸ்பார்க் ஏற்பட்டு அது பெரிய அளவில் விபத்தை ஏற்படுத்தும். சரியா? அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வைக்க முடியாது. அண்டர் கிரவுண்ட் கேபிள்னு ஓவர் ஹெட் லைனை விட இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முறையாக இருக்கும். சரியா? இந்த டெலிஃபோன் லைனு இப்போ தான் எல்லாம் சேட்டலைட்டில் வந்துருச்சு. முன்னெல்லாம் அந்த ஓரத்தில் குழியை பறித்து அதில் தான் டெலிஃபோன் லைன் கேபிள் கொண்டு போவோம். டெலிஃபோன் கம்பர் இருக்கும். அதாவது இந்த செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் மாறிடுச்சு. இப்போ லேண்ட்லைன் டெலிஃபோன் தான் ஆரம்பத்தில் அதுக்கு பேர், தொலைபேசி. அப்புறம் வந்து செல்பேசின்னு வந்த பிறகு என்னாச்சு, அது வந்து லேண்ட்லைன், தரை வழியாக போகக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லப்பட்டது. இப்போ எல்லாமே டெக்னாலஜி மாதிரி எல்லாமே சேட்டலைட்டில் வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கம்பத்தின் மூலம் ஒயர் மூலியமா கொண்டு போகக்கூடிய அளவில் எல்லாமே செல்ஃபோன் லேண்ட்லைன் போகிற ஃபோனை பூரா எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன, அதனால டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் மாறுது. சரியா? சரி, பூமிக்கு அடியில் இது மாதிரி ப்ராப்பராக கொண்டு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ட் ஏற்பட்டால் நம்மளால் கண்டுபிடிக்குமா, அது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எந்த இடத்துல ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அந்த கேபிள் எது வழியாக போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை அப்படியே தோண்டி எடுத்து ஒவ்வொன்றா ட்ரேஷர் பண்ணி கொண்டு போகணும். அது கொஞ்சம் சிரமமான வேலை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃபாக இருக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நகரத்தின் அழகை கெடுக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரீசன் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஓவர் ஹெட் லைனுங்கிறப்ப பேசிக்கலாக ஃபால்ட்டை கண்டுபிடிச்சலாம். அட் த சேம் டைம் வந்து மற்ற வகையில் டிஸ்டர்பன்ஸுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓவர் ஹெட் லைனில் சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒன்று, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால எல்லா இடங்களையும் இதை பயன்படுத்த முடியும். இண்டஸ்ட்ரி அப்படின்றத இண்டஸ்ட்ரியுடைய உட்பகுதியில் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த ஹெச்டி லைன் அப்படிங்கிறதுனா ஓவர் ஹெட் லைனில் டிரான்ஸ்மிஷன் டவர் வழியாக கொண்டு போகக்கூடிய எல்லாமே OH லைன் தான், ஓவர் ஹெட் லைன் தான். அங்கே அதாவது நீங்கள் அண்டர் கிரவுண்ட் இருக்க வழியெல்லாம் கேபிள் வழியெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது. அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதிகப்படியான தூரத்துக்கு வந்து நம்ம ஓவர் ஹெட் லைனில் வழியாக தான் போகணும். ஹெச்டி லைன் மூலியம் டிரான்ஸ்மிஷன் டவர் மூலியமாக தான் ஒரு இடத்துல ஜென்ரேட் பண்ணப்பட்ட பவரான நம்மளுடைய இடத்துக்கு டிரான்ஸ்மிட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஓவர் லைன் நம்ம சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பூமி அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு புதைவிட கம்பி, ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ஓப்பன் சேனல் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச், ரைட்டுங்களா?